வெல்கம் டு குவீன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டியூஸ்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்கிறனால காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வந்ததுமே ஸ்வீட் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா ஸ்கூல் லீவுங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பா. அதனால் நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கூட பாப்பா ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கு கிளம்புனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேசரிக்கு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துருந்தேன். வறுத்த ரவை தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் அது கொஞ்சம் இமுந்ததுக்கப்புறமா சுகர் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துருக்கேன். எவ்வளோ நான் ரவை 1 கப் போட்டேனோ அதே அளவு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்றவங்க அப்படின்னா சுகர் கொஞ்சம் கூட சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 1/4 கப் அதிலேயே கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தான் சேர்த்துக்கிட்டேன். சுகரும் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வறுத்து அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கேசரி பண்ணதுமே சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன் எச்ச பண்ணாமல். இதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு திருநீர் பூவையும் எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு வச்சதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டுறோம். இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வெள்ளரிக்காய் அண்ட் ப்ளம்ஸ் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. நான் வெள்ளரிக்காய் கொஞ்சம் 3 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். 60 ரூபா சொன்னாங்க. ப்ளம்ஸும் வெள்ளரிக்காயும் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன், வேறு எதுவும் வாங்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு லைனிங் அந்த தேவையான நூல் அதே கலரில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாங்கிட்டு வந்த வெள்ளரிக்காயில் இருக்க அந்த லப்பர் பேண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி பேஸ்கெட்டில் எடுத்து வச்சிடுறேன். பூ மல்லிகைப்பூ ரோஸ் அண்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் கட்டணும். இப்போதைக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு வாங்கின லைனிங் நூல்லாம் பிரித்து அதை தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். மொத்தம் 4 லைனிங் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாரீக்கு தைக்கிறதுக்கு ப்ளவுஸ்க்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4த்துக்குமே த்ரெட்டு வாங்கிட்டேன். இந்த க்ரீன் கலர் சாரீக்கு மேட்சிங்காக லேஸ் அண்டு நாட்டு கயிறு வாங்கியிருந்தேன். இன்னொரு சாரீக்கும் நாட் கயிறு வாங்கியிருந்தேன். அந்த க்ரீன் கலர் நூல் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். மித்த இருக்க 3 நூலையுமே பேக் பண்ணி பத்திரமா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கொண்டு போன பேகை மடித்து வச்சிட்றேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி எடுத்து போட்டிருந்தேன். சோஃபாவில் அப்படியே கிடந்துச்சு. அதை இப்போ மடித்து வச்சிடலான்னு மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணி பார்த்திங்கன்னா துவைக்கிறது கையில் கிடையாது, மிஷினில் தான் துணி துவைக்கிறோம். எல்லா துணியுமே ஏதாவது 1-2 புது துணி சாயம் போச்சு அப்படின்னா தான் கையில் துவைக்கிறது. மிஷினில் தான் துணி துவைச்சி தருது. உடனே ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிவிட்டு துணியை உடனே காய போட்டுருவோம். ஆனால் துணி மடிக்கிற வேலை மட்டும்தான் அது கொஞ்சம் நேரம் அப்பா பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செய்யாமல் எடுத்து வச்சிடுற வேலை. துணி எடுத்து போட்டோம் அப்படின்னா சோஃபாவில் அப்படியே தான் இருக்கும். துவைச்ச துணி சோஃபாவில் கிடந்துச்சுன்னா சோஃபாவே அப்படி ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நீட்னஸே இல்லாமல். அதனால் இன்றைக்கி துணியை கம்ப்ளீட்டாக எல்லாமே மடித்து முடிச்சுட்டு சோஃபாவே டஸ்ட்லாம் தட்டி விட்டுட்டு போர்வை போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டாப் பேண்ட் நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இது நானே ஸ்டிச் பண்ணது. டாப் நான் தனியாக துணி 2.5 மீட்டர் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பேண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சட்டை துணி என் ஹஸ்பண்டோடது ரொம்ப நாள் இருந்துச்சு. அதை வச்சு தான் ஒரு பேண்ட் தைச்சிருக்கேன். இந்த செட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் சோஃபா க்ளீன் பண்ணலான்னு சொல்லி தட்டிகிட்டு இருக்கேன். தட்டிட்டு நான் எடுத்துகிட்டு வந்த போர்வை துவைச்சி வச்சுருந்தேன், அதை போட்டுற போகிறேன். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைக்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். யாருக்காவது தைக்கிற வீடியோ தேவைப்படுது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுவும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சோஃபா எல்லாமே நீட் பண்ணிவிட்டு பில்லோவெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது தான் சோஃபா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. டீப்பாயில் அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை, எதுவும் திங்ஸ் வைக்கலைங்கிறனால லைட்டாக தட்டிட்டு அதையும் நீட் பண்ணிட்டேன்.
பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. வாங்கிட்டு வந்த பூவையும் வந்து கட்டி முடிச்சிட்டேன். லைட்டாக அந்த வேஸ்ட் விழுந்தது வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு கவரில் பூவை வந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். அவள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணியிருக்கா. அவள் வந்து ட்ரையர் போட்டு நல்லா முடியை வந்து காய வச்சிடுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. ஆனால் என்ன லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 pot ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸில் வந்து ப்ளைனாக குஸ்கா வந்து பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன். இதில் வெஜிடபிளோ பட்டாணி மீன் மேக்கர் எதுவுமே ஆட் பண்ணல. ப்ளைனாக வந்து பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி என்னென்னலாம் போட்டு பண்ணுவோமோ அதை அப்படியே வந்து வேறு எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். குக்கரில் வந்து தான் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து பாப்பாவும் நானும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வந்துடணும். இப்போ வந்து பாப்பாவும் நானும் வந்து லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சிட போகிறோம். முடிச்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் லன்ச்சை கொடுத்தாச்சுன்னா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த டிஃபன் பாக்ஸ் கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் போது அப்படியே நம்ம பேக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி எல்லாமே கொண்டு போகிற எல்லா திங்ஸுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.